தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டடாரம் அருகே குறுக்கு சாலையைச் சேர்ந்தவர் தாசன் என்பவரது மகன் செல்வன். 45 வயதான இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. கூலி வேலை செய்து வந்துள்ளார். இவரது அண்ணன் தாமஸ் என்பவரின் வீட்டிலேயே வசித்து வந்துள்ளார். தாமஸின் மகள் முகிலா கீழசைத்தலை கிராமத்தைச் சேர்ந்த மாரி செல்வம் என்பவரை முகிலா காதலித்து வந்துள்ளார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இதனால் குடும்பத்தினரின் எதிர்ப்பை மீறி இருவரும் 8 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர். இந்த சூழலில் முகிலா 4 மாதம் கர்ப்பிணியாக இருந்துள்ளார். காதலிக்கும் போது கண்ணே மணியே என்று கொஞ்சி பார்த்து கொண்ட மாரி செல்வம் 4 மாதத்தில் மனைவியை கண்டுகொள்ளாமல் தவிர்த்ததாக சொல்லப்படுகிறது. அதோடு கர்ப்பிணி என்றும் பாராமல் அவரிடம் சண்டை போட்டு அடித்ததாகவும் கூறப்படுகிறது. வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளுக்கும் முகிலாவை அழைத்துச் செல்லாமல் மாரி செல்வம் உதாசீனப்படுத்தி வந்துள்ளார். இதனால் வெறுப்படைந்த முகிலா தன்னுடைய தந்தை வீட்டிற்கு சென்று விட்டார். கோபித்துக் கொண்டு சென்ற மனைவி எப்படியும் திரும்பி வந்து விடுவார் என்று காத்திருந்த மாரி செல்வத்திற்கு அதிர்ச்சிதான் மிஞ்சியிருக்கிறது. முகிலா திரும்பி வராததால் மாமனார் வீட்டிற்கு சென்று மனைவியை சேர்ந்து வாழ அழைத்திருக்கிறார். மாரி செல்வம் கொடுத்த டார்ச்சர் பசுமரத்தாணி போல அவரின் மனதில் பதிந்து போனதால் முகிலா கணவரோடு செல்ல மறுத்ததாக சொல்லப்படுகிறது. அதோடு முகிலாவின் குடும்பத்தினரும் மாரி செல்வத்தை கண்டித்திருக்கிறார்கள். மகளை அனுப்ப அவரது தந்தையும் மறுத்திருக்கிறார். இது மாரி செல்வத்துக்கு கடும் ஆத்திரத்தை கொடுத்திருக்கிறது. பலமுறை அழைத்து பார்த்தும் மனைவியை அனுப்பாதது மாரி செல்வத்திற்குள் கொலை வெறியை உருவாக்கி இருக்கிறது. காதலித்து கரம் பிடித்த மனைவியின் இந்த மனமாற்றத்திற்கு காரணம் அவரது குடும்பத்தினர்தான் என்று மாரி செல்வம் நினைத்திருக்கிறார். எப்போதெல்லாம் மனைவியை அழைக்க மாரி செல்வம் மாமனார் வீட்டிற்கு செல்கிறாரோ அப்போதெல்லாம் முகிலாவின் சித்தப்பா செல்வன் கடுமையாக பேசியதாக சொல்லப்படுகிறது. தன்னோடு மனைவி சேர்ந்து வாழ செல்வன் தடையாக இருப்பதாக மாரி செல்வம் நினைத்திருக்கிறார். சம்பவத்தன்று செல்வனை தொடர்பு கொண்டு மாரி செல்வம் பேசிய போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே செல்வன் மீது இருந்த கோபம் மாரி செல்வத்திற்குள் கொலை வெறியை தூண்டியிருக்கிறது. தனது மனைவியின் மனதை மாற்றி சேர்ந்து வாழ்வதற்கு தடையாக இருக்கும் செல்வனை தீர்த்து கட்ட நினைத்திருக்கிறார் மாரி செல்வம். சம்பவத்தன்று இரவு செல்வன் சந்திரகிரி செல்லும் சாலையில் உள்ள ஒயின் ஷாப் அருகே சென்று கொண்டிருந்த போது அங்கு வந்த மாரி செல்வம் அருகில் கிடந்த கல்லை எடுத்து முகம் மற்றும் தலை உள்ளிட்ட இடங்களில் பலமாக தாக்கியிருக்கிறார். இந்த திடீர் தாக்குதலில் நிலைகுலைந்த செல்வன் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து துடிதுடித்து உயிரிழந்து போயிருக்கிறார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ஒட்டப்பிடாரம் போலீசார் செல்வன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலையாளி மாரி செல்வத்தை தீவிரமாக வலைவீசி தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.